Please subscribe Sadhguru Sai Creations. தூங்கும்போது ஏற்படக்கூடிய ரொம்ப அமானுஷ்யமான சில விஷயங்கள் இது எல்லாருமே செய்யலாம். எல்லார் வீட்லேயுமே இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ பயன்பாடும் இருக்குது, அதே சமயத்தில் ஆன்மீக பயன்பாடும் இருக்குது. அந்த புகை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்மோக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு நம்ம இடத்த கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் அது செய்யும். தூங்கும்போது பயம், இருட்டை பார்த்தா பயம், யாராவது திடீர்னு சத்தமாக பேசுனாங்கன்னா ஒரு பயம். இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடும் கிளென்சிங்காக இருக்கும். நல்ல என்டிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகிடும். அது உள்ளே இருக்கவும் முடியாது. சத்குரு சாய் கிரியேஷன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி எனர்ஜி ஹீலர். இன்னைக்கு உங்களுக்கு இரவு நேரத்தில் வரக்கூடிய அதீத பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒன்றா என்டிட்டிஸ் இருக்கிறது, இன்னொன்று நிறைய பேருக்கு தூங்கும்போது ஏற்படக்கூடிய ரொம்ப அமானுஷ்யமான சில விஷயங்கள். ஏன்னா இதெல்லாமே நான் பேசும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட தெரியலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் இதனால் பாதிக்கப்படுறவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது தான் அதை பற்றின எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது இந்த விஷயம் அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். இது எல்லாருமே செய்யலாம். எல்லார் வீட்லேயுமே இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ரெமெடி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் ஒரு செடியை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடுகளில் எல்லாருமே நிறைய செடிகள் வளர்க்குறது இருக்குது. துளசி, மாதுளை, இன்னும் கொய்யா மரம், இன்னொன்று மருத்துவம் சம்மந்தப்பட்டது கற்பூரவள்ளி, இந்த மாதிரி கற்றாழை, இந்த மாதிரி ஏகப்பட்ட செடிகள் வளர்க்குறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ பயன்பாடும் இருக்குது, அதே சமயத்தில் ஆன்மீக பயன்பாடும் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டு சில மூலிகைகள் எல்லாம் இருக்குது. இந்த அழுகண்ணி, தொழுகண்ணி, ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி, பேய் மிரட்டி, ஆடாதுடை, இந்த மாதிரியெல்லாம் வேர்கள், இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே ஒன்றா க்ரஷ் பண்ணி போடும், அப்படி இல்லைன்னா பேர்ன் பண்ணி போடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. இது சித்தர்கள் வழிகளில் நிறைய செடிகளை சொல்லப்போனால் மகாலட்சுமி மூலிகைன்னே ஒரு மூலிகை இருக்குது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா மலைப்பூண்டுன்னு இருக்குது. இன்னும் கிழங்கு, ஆகாய கருடன் கிழங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. இப்போ நம்ம மூலிகைகள்னு போயிட்டாலே அதுக்கப்புறம் சிவனுடைய ஜடாமுடி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. நிறைய மூலிகைகள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி நமக்கு அமானுஷ்யமாக நம்ம சித்தர்கள் அதை அடையாளப்படுத்தி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அப்படிப்பட்ட மூலிகைகளில் பல மூலிகைகள் நமக்கு காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும்னு வைங்களேன். சிலது மட்டும்தான் நம்மளுடைய ஊருக்குள்ளே கிடைக்கும். அந்த மாதிரி மூலிகைகளில் பேய் மிரட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அனிசோமெலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செடி இப்போ நர்சரியிலேயே கிடைக்குது, எல்லா நர்சரியிலையும் இந்த செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜேடு, இதெல்லாமே நிறைய கிடைக்குது. ஜேடு கொஞ்சம் நம்ம குரோட்டன்ஸ் மாதிரி வளர்க்குற செடியாக இருந்தாலும் கூடமா. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த பேய் மிரட்டி செடி நம்ம வீடுகளில் வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். நெகட்டிவிட்டி அண்டாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் அந்த செடியில் இருந்த இலைகளை காய வச்சுட்டு அதில் நீங்கள் புகை போடணும். அந்த இலைகளை எரிச்சிங்கன்னா அது எரியும். அந்த புகை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்மோக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கார்னர்ஸில் இருக்கிற நெகட்டிவிட்டி கூட ரிலீஸ் ஆகிடு. இன்னொன்று என்டிட்டிஸு, சோல்ஸு எதுவுமே உள்ளே தங்காது, அத்தனையுமே ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுகளில். பட் இந்த பேய் மிரட்டியோடைய இலைகள் எங்கே கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்புறம் நர்சரிஸில் கிடைக்கும். ஆன்லைனில் இதை ஒயிட் சேஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் ஒயிட் சேஜ். இது ஃபாரின் இது கிடையாது. இது இந்தியன்ஸோட ஒயிட் சேஜ். இதை நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். பேய் மிரட்டி இலை அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சேஜ் வந்துடும். இது நமக்கு ஈவில் ஐஸ் எல்லாமே, திருஷ்டி எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு நம்ம இடத்த கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் அது செய்யும். அதுக்கப்புறம் ஃபியர் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிற, இப்போ எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கான்ஷியஸில் ஃபியர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபியரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா
நமக்கு நம்மளுடைய சூரிய கிரகம் வந்து பலமாக இருக்கணும். ஸோ சன்லைட் இருந்ததுன்னா அந்த இடத்துல எந்த டார்க்னஸும் இருக்காது. இது உங்களுக்கே நல்லா தெரியும், இது ப்ராக்டிக்கலான ரியல். ஆனால் சன்னோட எனர்ஜி வரும்போது எந்த டார்க்னஸும் பக்கத்தில் நிற்காது. அப்படி அந்த ஃபியரையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கோதுமையை யூஸ் பண்ணுங்கள். இப்போ தூங்கும்போது பயம், இருட்டை பார்த்தா பயம், யாராவது திடீர்னு சத்தமாக பேசுனாங்கன்னா ஒரு பயம், இப்படியெல்லாம் எவ்வளவோ பேர் புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் மீட் பண்ணி பேசுறதுக்கு பயப்படுவாங்க. எது எடுத்தாலும் பயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கிறவங்க கோதுமையை வந்துட்டு தூங்குறதுக்கும் போது உங்களுடைய தலைக்கடியில் வச்சு தூங்குங்க. அப்போது அந்த ஃபியர் கான்ஷியஸை வந்து இந்த கோதுமை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கோதுமையை ஒரு பவுச்சில் போட்டுட்டு நீங்கள் தலகாணிக்கு கீழே வச்சு படுத்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் அதை கொண்டு போய் வேஸ்டேஜ் குப்பை தொட்டியில் தான் போடணுமே தவிர வேறு எங்கேயுமே போடக்கூடாது. ஏன்னா அந்த கோதுமை வந்து உங்ககிட்ட இருக்கிற டார்க் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஃபியரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கோதுமை அப்படிங்கிற அந்த பொருளை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது தாராளமாக போதுமானது. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து இந்த பேய் மிரட்டி இலையும் யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடும் கிளென்சிங்காக இருக்கும். நல்ல என்டிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகிடும். அது உள்ளே வந்து இருக்கவும் முடியாது. ஸோ நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து உள்ளே வர்றதுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னுடைய அடுத்த பதிவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.